அதாவது ஒருத்தர் வந்து அவர் இங்க வந்து கவர்னராக பொறுப்பேற்பதற்கு முன்னாலேயே அவரை பார்த்து பயந்தவர்கள் தான் இந்த திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வருடமும் கவர்னர் தங்களுடைய அடிமை, தாங்கள் கூறுவதை தான் அவர் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கவர்னர் தன்னுடைய நிலையிலிருந்து சிறிதும் மாறாமல் தமிழக மக்களுக்கு இவர்கள் கூறுகின்ற பொய்யை நான் சொல்ல மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். நீங்க நாட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கூக்கூர்ல இவங்க சட்டையை கிழிச்சுக்கிட்டீங்க, அவர்கிட்ட போய் நின்னீங்க. சட்டையை கிழிச்சுட்டு அவர்கிட்ட தானே போய் நின்னீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுகின்ற போது உங்களுடைய மகனை துணை முதல்வராக்க அங்கதானே போய் நின்னீங்க. பதில் சொல்லிருக்காரு, வேங்கவையில் பெருசு இல்ல, மணிப்பூர் தான் பெருசுன்னு சொல்லிருக்காரு. எது பெருசு எது சிறுசுன்னு இல்ல, அதே வந்து மோடி போல இல்ல. அது நாங்க வந்து ஏன் மோடி போலன்னா அப்ப நீங்க மோடி மாதிரி தானே இருக்கேன்னு அர்த்தம். அப்ப நீ மோடியை குறை சொல்லக்கூடாது. நீங்க மோடியை பத்தி பேசி மோடி போல, அதனால எங்க சிஎம்மும் போல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க மோடி எப்படி குறை சொல்லுவீங்க? நீங்க ஒரு 500 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கீங்களே, அந்த 500 ஏக்கர் நிலத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அது பரமேஸ்வரி என்ற பேர்ல, பரமேஸ்வரி யார்? இவருடைய மனைவி. புரியுதுங்களா? இதுதான் ஆராசாவுடைய ரொம்ப தெளிவான ஒரு கருத்துக்களாக நீங்க எடுத்துக்கணும். அதிமுக வந்து 1500 கொடுக்கிறோம் என்று சொன்னதைத்தான் இவர்கள் 1000 ரூபாயாக ஆக்கினார்கள். பேசுறதெல்லாம் பேச்சு, ஆனா செய்யறது வந்து மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்க உங்க மனசுல அடிமனதில் இவர்கள் வேறே என்று இந்த மக்களை நீங்கள் தாழ்த்தி வைத்துட்டு இருக்கிற காரணத்தினால்தான் இதை செய்திருக்கிறீர்கள். அதை எதிர்த்து கேள்வி கேட்க கூட வக்கில்லாத ஒருத்தர் தானே திருமாவளவன். கொரோனா உச்சத்தில் இருந்த நேரத்தில் கூட அதிமுக அரசாங்கத்தினுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிக சரியாக எல்லாவற்றையும் சரியாக செய்தார். இவங்களுடைய இதுல பாத்தீங்களா, கொரோனால சுடுகாட்டுல டோக்கன் கொடுத்து வெயிட்டிங்ல போட்டாங்க. இருக்குன்னு சொன்ன கூவத்துல இறங்கிதான் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. முதல்ல எதுவும் செய்யலையே. இல்ல அது அவங்க அந்த பீரியட்ல 1000 கோடி ரூபாய்க்கு நீங்க கணக்கு கேட்டீங்க. முதல்ல இருக்குன்னு 1000 கோடி ரூபாய் கணக்கு கேட்டீங்க. முதல்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 கோடி ரூபாய். அப்போ இது இல்லன்னு அதான் சொல்றீங்க. நீங்க 1000 கோடி ரூபாயை ஸ்வாகா பண்ணிட்டீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவின் துணை செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இந்த வருடத்தில் இன்னைக்கு சட்டசபை வந்து கூடியிருக்கு. இந்த 4 ஆண்டுகளாக ஆளுநரை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு மக்களே வந்து கோவத்தின் உச்சத்துக்கு போற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்பா அவர்கள் ஆளுநர் உரையை படிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்னது, ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு, சட்டத்தையே நாங்க மாத்துவோம் அப்படின்னு தமிழக முதல்வர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அவர் பேசியிருக்கிற விஷயங்கள், அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அவ்வளவு அழகான ஒவ்வொரு விஷயங்கள் கவர்னர் சொல்லியிருக்கிறது. ஆனா இது எல்லாம் வந்து நாங்க எதையுமே வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கலவரமே. அதாவது இந்த கலவரங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 4.5 ஆண்டுகளாகவே இவர்கள் பண்ணி கொண்டேதான் இருக்க. கடந்த திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பா RN ரவி அவர்கள் நியமிக்கப்படுகிறாரு என்ற உடனேயே இங்கேருந்து தமிழகத்தில் பெரிய கூச்சல் எழுந்தது. அவரை எப்படி போடுவாங்க, இவரை எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கூச்சல்கள் அவருடைய கூட்டணி கட்சியிலிருந்து விசிகாவிலிருந்து எல்லோருமே ஆரம்பித்தார்கள். அதாவது ஒருத்தர் வந்து அவர் இங்க வந்து கவர்னராக பொறுப்பேற்பதற்கு முன்னாலேயே அவரை பார்த்து பயந்தவர்கள் தான் இந்த திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வருடமும் கவர்னர் தங்களுடைய அடிமை, தாங்கள் கூறுவதை தான் அவர் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கவர்னர் தன்னுடைய நிலையிலிருந்து சிறிதும் மாறாமல் தமிழக மக்களுக்கு இவர்கள் கூறுகின்ற பொய்யை நான் சொல்ல மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழக அரசு அவருக்கு எடுத்து கொடுத்த உரையில என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னேற்பவை, அந்த ஒரு குறளை எழுதி கொடுத்திருக்காங்க. இந்த குறள்லயே இவங்க கதை வெளியில வந்துருது. என்னன்னா, அதாவது படித்த படிப்போடு சேர்ந்து இயற்கையான மதிநுட்பம் கொண்டவங்கள்ட்ட நீங்க எந்த சூழ்ச்சியும் செஞ்சு அவங்களை உங்க வழிக்கு எடுக்க முடியாது. இதுதான் அதனுடைய கருத்து. அப்போ அந்த கருத்தே அவர்கள் சொல்றாங்க, நாங்க சூழ்ச்சி செஞ்சு ஏதோ பண்ண பாக்குறோம், நாங்க தோத்து போறோங்கிறத தமிழக அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறது. அப்பாவு அவர்கள் வந்து ஆளுநர் உரையை படிப்பார் வருடம் என்றால் இவர்களுக்கு ஆளுநர் வேண்டாம் என்றால் இவர்கள் வந்து நித்யானந்தா மாதிரி கைலாசா மாதிரி நாடு வாங்கிட்டு எங்கேயாவது போய் தான் உட்கார முடியுமே. தமிழ்நாட்டுல அது நடக்காது. ஏன்னா
தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை, அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்று இருக்கிற பாரம்பரியத்தை கெடுக்கின்ற வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க நாட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கூக்கூர்ல இவங்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்னீங்க? சட்டையை கிழிச்சுட்டு அவர்கிட்ட தானே போய் நின்னீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுகின்ற போது உங்களுடைய மகனை துணை முதல்வராக்க அங்கதானே போய் நின்னீங்க. சோ நாட்டுக்கென்று ஒரு அதாவது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான ஒரு சட்டத்திட்டம் அல்ல. இந்திய நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களும் இருக்கின்ற சட்டத்திட்டங்களை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொன்னா இவர்களை எந்த கேட்டகரியில வைப்பீங்க? நாட்டுக்கு முரணாக நாட்டு சட்டத்திட்டங்களை மதிக்காமல் நடப்பவர்களை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? அதை ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு நாங்கள் செய்வோம் என்று இவர்கள் கூறினார். இதனால் பாதிக்கப்பட போறது யாரு? மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. அப்ப அந்த மக்கள் இப்ப ஒருங்கிணைந்து இவர்களை காரி துப்புகிறார்கள். நான் ஆளுநர் உடனே ஒரு 3 பக்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த அறிக்கையில அவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிற உண்மைக்கு மாறான விஷயங்களை நான் படிக்க மாட்டேன்றதுல அவரு கரெக்டா கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெண்களை பற்றி அவர் கூறியதை மிக முக்கியமாக சொல்கிறாங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் கொடுமைகளை 33% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை அவர் கூறுகிறார். மேலும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நீங்க தேசிய கீதம் என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நாங்க அவமதிப்போம் அப்படின்னாலே அது தேச விரோத செயல். தேச விரோதத்தை செய்து கொண்டு நாங்கள் தமிழகத்தை ஆட்சி புரிவோம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறான ஒரு விஷயம். நீங்க தேசிய கீதம் பாட மாட்டேன்னு போன தடவை சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் அவரை பார்த்து ஒரு மாதிரி எக்காலமாக சிரித்து பின்னர் மறுநாள் ஒரு 10 நாளைக்குள்ளேயே ஆளுநர் மாளிகையில போயிட்டு அவங்க உட்கார்ந்தாங்க. ஏன்னா நீங்க அவர்தான் சான்சலர் அப்படிங்கிற பொழுது, கல்வித்துறைக்கு அவர்தான் அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர் என்னும் போது நீங்க திரும்ப அவர்கிட்ட போய் உட்கார்றீங்க. அப்ப ஏன் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மத்தியில் தாங்களை பெரிய ஹீரோவா காமிச்சுக்கிறது. புரியுதுங்களா? தான் செய்த தவறுகளை மறைப்பதற்காக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுங்க. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் இது ஓடணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு விஷயமாக, அவங்களுக்கே தெரியுது தப்புன்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பட்டியலின பாதுகாப்பு சம்பந்தமான தகவல்கள் அதுல இல்லை அப்படின்னு கூறுறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? மக்கள் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். அடுத்தது என்னன்னா, கஞ்சா போதை பழக்கம் அதிகரிச்சிருக்கு, அதை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்ல. 15% முதலீடு, 18 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லை. இது நம்மளே ஒரு லாஸ்ட் டைம் பேசினோம். இவங்க கூறினது எல்லாமே போய் வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. 10 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. அந்த 10 லட்சம் கோடி எங்க வந்ததுன்னு தெரியல. 15 நாள் போனாரு, ஸ்வீடன் போனாரு, துபாய் போனாரு. எதுவுமே இங்க இந்த 4.5 ஆண்டுகளில் எந்த விதமான ஒரு முதலீட்டும் ஈர்க்கப்படவில்லை. எல்லாத்துக்கும் மேல இவங்க சொன்ன போய் நல்லா தெரியும். பாக்ஸ்கான்ல உள்ள பார்த்துட்டு வெளியில வந்த உடனே உள்ளிருந்து தமிழக அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டது என்னன்னா, அவங்க இத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல சொன்னாங்க. வெளியில அந்த அதிகாரியை கேட்ட போது நாங்க எதுவுமே அதை பற்றி எதுவுமே பேசப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இவங்க எவ்வளவு போய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோ இப்படி இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மைக்கு புறம்பான தகவலை குறித்து அதை இவர்களை பேச சொன்னது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. கல்வித்துறையில இவர்கள் பல கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கின்றன, கல்வித்தரம் குறைந்திருக்கிறது, மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்திருக்கிறது, இப்படி பல விஷயங்களை ஆளுநர் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அதை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்ல. தற்கொலைகள் அதிகமாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி அவர் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு. 20,000க்கு மேற்பட்ட தற்கொலைகள் கடந்த வருடத்தில் நடந்திருக்கிறது. ஒரு நாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 65 தற்கொலை நடந்திருக்கிறதா ஒரு கணக்கு வருது. அப்ப இதற்கெல்லாம் இது எதனால் ஏற்படுகிறது? அந்த தற்கொலைகளுக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன? இது எல்லாருமே தற்கொலைனா ஒண்ணு வேலை இருக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே போறது எல்லாருமே காதல் தோல்வியினால தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல. இப்போ ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு. சோ காதல்னால செத்து போயிட்டாங்கன்றதெல்லாம் யாரும் ஒத்துக்க முடியாது. இந்த தற்கொலையை தவிர பெண்கள் மீதான வன்முறை, பாலியல் வன்முறை, மற்ற வன்முறைகள், அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கக்கூடிய வன்முறைகள் எல்லாமே இருக்கு. இப்படிப்பட்ட பல விஷயங்களை அவர்கள் அதில் தெளிவாக தெரிவிக்கவில்லை என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக ஆளுநர் மறுத்து திரும்ப வெளியேறி தான் ஒரு சிறந்த ஆளுநர், நான் இந்திய குடிமகன், தமிழ்நாட்டுக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இப்போ எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கெட்டு இருக்கு, போக்சோ வழக்குகள் அதிகமாகி இருக்கு, இதையெல்லாம் ஆளுநர் தெரிவித்தால் திமுக இன்னைக்கு ஆளுநர் எப்பொழுதும் அவரை அவமதித்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்றாரு. யார் மேல இந்த நடவடிக்கை எடுக்க முடியும்? இதுல யார் மேல நடவடிக்கை? இந்த நடவடிக்கை என்பது கண்டிப்பா வரதான் போகுது. ஏன்னா ஜனவரி 2026 பிறந்துச்சு. இன்னும் 3 மாதங்களில் 70, 80, 90 நாட்களில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரப்போகிறது. மக்கள் கொதித்தெழுந்து இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் செய்த அத்துமீறல்கள், அட்டூழியங்கள், இவர்கள் செய்த, அதாவது அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் சேர்த்த சொத்துக்களாக இருக்கட்டும், மக்கள் மீது திணிக்கப்பட்ட சுமைகளாக இருக்கட்டும், மக்களை அவர்கள் நடத்திய விதமாக இருக்கட்டும்,
பெண்கள் மீதான பாலியல் பாதுகாப்பு, பாலியல் வன்முறைகள், இப்போ சொன்ன மாதிரி போக்சோ சட்டத்துல எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, எத்தனையோ வன்முறைகள். யார் அந்த சார் என்பதை அதிமுக கையில் எடுக்கவில்லை என்றால் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவிக்கு நியாயம் கிடைத்திருக்காது. புரியுதுங்களா? அந்த நியாயம் கிடைக்க கூடாது, அந்த பெண் ஒழுங்க வேண்டும் என்ற காரணத்தினால அவருடைய பர்சனல் டீடைல்ஸ் வெளியிட்டு வந்தாங்க இந்த திமுக அரசு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஆளும் திமுக அரசுடைய முதல்வராக இருக்கக்கூடிய காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியில வருதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில வருதுன்னா அதற்கு அவர் தானே பொறுப்பேற்க வேண்டும். இப்படி அதாவது பெண்கள் மீதான அந்த வன்முறை வந்து அதிகமாகி கொண்டே போகிறது. அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு பேரளவில் தான் இங்க இருக்கின்றன ஒழிய பண்ணல. அப்ப அது எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக சரியான கேள்வியை கேட்டு இதற்கான பல இடங்களில் அதாவது நாட் ஒன்லி ஃபார் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவிக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எங்கெங்கே இந்த மாதிரி பெண்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கோ அந்த இடங்களில் எல்லாம் அதிமுக மிகப்பெரிய கூக்குரலிட்டு அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கும் அதை வந்து அட்லீஸ்ட் வந்து முதல்ல கேட்டீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணது கூட திமுக அரசாங்கம் மறுத்தக்கூடிய ஒரு நிலை பல இடங்களில் நிலவிய காரணத்தினால அதற்கெல்லாம் எதிர்த்து பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி ரொம்ப அதாவது ஒரு பேசிக்கா கிடைக்க வேண்டிய உரிமைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட போராட வேண்டியதா இருக்கு. நிச்சயமா. அதாவது வன்முறை, பாலியல் வன்முறை நடக்குது, சரி எனக்கு நடந்துருச்சு, நான் அழுதுட்டு வீட்டுக்கு போகணுன்ற மனநிலையில் இப்ப அதாவது என்ன சொல்றீங்க, அந்த பழங்கால அந்த காட்டு மிராண்டித்தனமான மனோநிலையில் திமுக அரசாங்கம் இருக்கிறது. நீங்க ஏன் வெளில வந்து சொல்றீங்கன்ற மாதிரி அந்த பெண்கள் மீது குற்றத்தை சாட்டுவது. இன்னைக்கு பெண்கள் வெளியே வரதே பெரிய விஷயம். அதுல வந்து ஆனா இவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க, பெரியார்மன், திராவிடமன் அதெல்லாம் பேசுவாங்க. புரியுதுங்களா? அப்ப ஈவேரா வந்து இந்த தமிழகத்துக்கு ஒன்னும் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய உரிமையெல்லாம் பெற்றுக் கொடுக்கல. அதுக்கு முன்னாலே பெண்கள் வந்து மிகச்சிறந்த அரசியல் இருந்திருக்கிறார்கள், அரசாங்கம் பண்ணி இருக்கிறாங்க, போர் புரிந்திருக்கிறார்கள். முதல் தற்கொலை படை பெண் வந்து குயிலி, ஒரு பட்டியலினத்து பெண். அந்த பெண் வந்து தன்னை மாய்த்து சமுதாயத்தையும் அந்த அவளுடைய அரசாங்கத்தையும் காப்பாற்றியவள். இப்படி பெண்களுக்கான வலிமை இருந்துக்குது. இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்களை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு வந்த போது இப்பதான் பெண்கள் அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நியாயமான கேள்விதானே அண்ணன் எடப்பாடியார் கேட்பது என்பது. பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகபட்சமாக இருக்குது. போக்சோ சட்டத்தில் எத்தனை பேருக்கு இங்க வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் வந்து எஃப்ஐஆர் பதிவுபட்டிருக்கிறது. காவல்துறையை வைத்து மிரட்டக்கூடிய வேலைதான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுதானே நடந்து இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட கேள்விகளைத்தான் அண்ணன் எடப்பாடியார் உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ ஆளுநருக்கு இப்போ சட்டப்பேரவையில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அவமரியாதை நடந்திருக்கு, நாங்க சட்டத்தை மாத்துவோம் அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. சட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இது மக்களுக்கே தெரியுங்க. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பாமரனுக்கு கூட தெரியும் இவரால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா சட்டம் என்பது என்ன என்பது தமிழக மக்களுக்கு இயல்பாகவே தெரியும். இந்திய சட்டத்திட்டத்தின்படிதான் எல்லா மாநிலங்களும் இருக்க முடியும். இந்த மாநிலங்களுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள், சட்டங்கள் என்பது 2 வகையா இருக்கும்ன்றது எல்லா தமிழக மக்களுக்கும் தெரியும். சோ இதுல வந்து இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்ட மாத்துவோம், நீ என்ன வேணா போடு, சட்டம் வேற மாதிரி இருக்கு. நிச்சயமா. புரியுதுங்களா? அப்போ மக்களை ஏமாற்றுகின்ற வேலை, இதுவும் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. புரியுதுங்களா? இப்ப என்னன்னா நாங்க வந்து அவர்கள் பண்ண தவறுகளை எல்லாம் மதித்து நாங்க சட்டத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முறையில தான் இவங்க போறாங்களே ஒழிய இது வந்து தவறு, இவர்கள் கூறுவது பொய் என்பது தெரியும். செங்கலை வச்சுட்டு எய்ம்ஸ் வரலன்னாரு, எய்ம்ஸ் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அந்த கட்டடங்கள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் எய்ம்ஸ் என்றது தமிழகத்தில் வேற இடங்களை வந்து வேற மருத்துவக் கல்லூரிகளில் இது எய்ம்ஸுடைய மருத்துவர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சோ எல்லா உண்மையும் இவர்கள் மறைப்பார்கள். மறைத்து விட்டு எப்படி வந்து நீட் கிடையாது, நாங்க வந்தா முதல் கையெழுத்துல நீட் எடுப்போம்னு சொன்னாங்களோ, நாங்கள் வந்தால் டாஸ்மாக் மூடப்படும் என்று அவருடைய சகோதரி அவர்கள் கூறினார்கள். சோ இப்போ இவங்க எல்லாமே என்னன்னா உண்மைக்கு மாற்றமாக பேசுவோம் என்று ஒரு உறுதி எடுத்து கொண்டு வந்து 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் ஆட்சியை முடித்தார்கள். இனிமேல் அது மக்களிடம் எடுபடாது என்ற சூழலில் இப்போ வந்து திரும்ப என்ன பேசுறாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி எங்களோட சட்டத்தையே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? தனி நாடு என்ற கோரிக்கையை இவர்கள் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். இவர்களால ஒண்ணுமே இல்ல, காலி பெருங்காய டப்பாவான காரணத்தினால தமிழ்நாடு என்ற கோரிக்கையை வந்து இவங்க ரிவைவ் பண்றாங்க. ஆனால் ஆல்ரெடி புரட்சி தலைவர் அவர்களால் தனிநாடு என்ற கோரிக்கை அதாவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது. ஏன்னா அவர் வந்து தேசிய நீரோட்டத்திலிருந்து இப்படி பேசுவது தவறு என்பதை மிக சரியாக மிக தீவிரமாக மக்களிடம் கொண்டு சென்று அந்த கோரிக்கையை கைவிட வைத்தவர். அப்போ இவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவராக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தமிழக மக்களுக்கு வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பாடுபடுகின்ற ஒரு கட்சி. ஆனா இவங்க என்னன்னா தமிழக மக்கள் நலனுக்கு எதிராக தங்கள் குடும்பத்திற்காக தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தமிழக மக்களை முட்டாளாக்கின்ற வேலையை இவர்கள் செய்து. ஆனா ஆர் ராசா சொல்றாரே,
தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து அது தனி நாடாக, அதாவது வந்து தனி ஆட்சியாக இருக்கணும், மாநில ஆட்சியாக இருக்கணும், மத்தியில் மட்டும் கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து தமிழ்நாடு தனிநாடு தான், தனிநாடு தான் மாணவர்கள் கிட்டயே வந்து அவர் நிறையவே சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 500 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கீங்களே, அந்த 500 ஏக்கர் நிலத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அது பரமேஸ்வரி என்ற பேர்ல. பரமேஸ்வரி யார்? இவருடைய மனைவி. புரியுதுங்களா? இதுதான் ஆராசாவுடைய ரொம்ப தெளிவான ஒரு கருத்துக்களாக நீங்க எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே அதை குழப்பி விட்டுட்டு தன்னுடைய மனைவிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு அவர் வந்து கம்பெனி ஆரம்பிச்சாரு, அந்த கம்பெனில பண்ணாங்கன்னா உன் மனைவிக்கு எப்படி 500 கோடி ரூபாய்க்கு வந்து 500 ஏக்கர் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாங்கக்கூடிய நிலைமை வந்தது. அது வந்து அவர் 2Gல ஸ்கேம் பண்ணி வந்த காசை வந்து அவங்க பேர்ல போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி வாங்கின ஒரே ப்ராப்பர்ட்டி அதுதான். புரியுதுங்களா? அப்ப இவர் என்ன சொன்னாரு? எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, அது பரமேஸ்வரி என்பவர் பெயரில் இருக்கின்ற கம்பெனி. இப்ப பரமேஸ்வரி யாரோ ஒருத்தங்க, இவர் யாரோ. சோ இப்படிதான் இவங்க பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா, மக்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் இவர்கள் தன்னை வந்து ரொம்ப பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் தமிழக மக்கள் ஏமாளிகள் என்ற முடிவெடுத்துக் கொண்டு தமிழக மக்களை குழப்பி விட்டு அவங்க குழம்பிட்டு இருக்கிற நேரத்துல குட்டையில மீன் பிடிச்சிடலான்ற மாதிரி இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதையே தான் இப்ப திரும்ப ஃபாலோ பண்றாங்க. இப்ப திரும்ப ஃபாலோ பண்ணும்போது, ஏன்னா இவர்கள் வந்து எப்பவுமே உங்களை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஊழலின் விஞ்ஞான ஊழல் செய்பவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதலைய வந்து முதல இருக்குன்னு கூவத்தில் முதலைகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு 1000 கோடி ரூபாய் போயிடுச்சுன்னு சொன்னவர் தான் இவருடைய தகப்பனார் ஆளும் கருணாநிதி ஐயா அவர்கள். அப்போ இப்படி பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து அதெல்லாம் அந்த காலத்துல ஒரு மக்கள் வந்து நம்பினாங்க, நம்பக்கூடிய வகையில் இவர்கள் பேசினார்கள். ஆனா இப்போ இருக்கிற தமிழக மக்கள் நம்ப தயாராக இருக்குன்னு சொன்ன கூவத்துல இறங்கிதான் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. முதல்ல எதுவும் செய்யலையே. இல்ல அது அவங்க அந்த பீரியட்ல 1000 கோடி ரூபாய்க்கு நீங்க கணக்கு கேட்டீங்க, முதல்ல இருக்குன்னு 1000 கோடி ரூபாய் கணக்கு கேட்டீங்க, முதல்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 கோடி ரூபாய். அப்போ இது இல்லன்னு அர்த்தம். அதான் சொல்றீங்க, நீங்க 1000 கோடி ரூபாயை ஸ்வாகா பண்ணிட்டீங்க, 1000 கோடி ரூபாயை சாப்பிட்டு விட்டீர்கள். அந்த காரணம் கேட்டும் போது முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க. அந்த முதல்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க 1000 கோடி ரூபாய் வேஸ்ட் முதல்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 கோடி ரூபாய் ஆயிடுச்சுட்டீங்க. ஆனா இப்போ இவர்கள் தூய்மை பணியாளர்கள் இறங்கி போராடும் போது இந்த முதலைகள் வெளியில வரலையா? சொல்லுங்க. அப்போ இவர்கள் பண முதலைகளை கூறியிருக்கிறார்கள். பண முதலைகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண முதலைகளை பற்றித்தான் கருணாநிதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பண முதலைனா அவர்களே தான், அவர்கள் குடும்பமே தான். அதாவது இப்ப ஆராசா சொன்னார் பாத்தீங்களா, பரமேஸ்வரி அவங்க, அந்த மாதிரி ஸ்டாலின் என்பவர் யாரோ, உதயநிதி ஸ்டாலின் என்பவர் யாரோ, இவர் அவரை தலைவர், அவர் இவரை புகழ்வாரு, இவர் அவரை புகழ்வாரு. இதுதான் இந்த டிராமா கம்பெனி தான் நடத்திட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் வந்து இந்த டிராமா குமாலாம் விட்டு இன்னைக்கு AI டெக்னாலஜிக்கு போயிட்டாங்க. சோ இவங்களுடைய இந்த இந்த புரட்டெல்லாம் இனிமேல் நடக்காது. அந்த மாதிரி மக்கள் வந்து அவர்களுடைய விழிப்புணர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் தான் வீக்கா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்திரலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து 3000 எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அது இல்லாம வந்து தூய்மை பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. பெண்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி கொடுப்போம்னு எல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல்ல வந்து மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. திமுகவுக்கு வந்து பெண்களுடைய உண்மையான விஷயங்க. இந்த பொங்கல்ல மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதுதான் திமுகவினரிடமிருந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி பொங்கலாக தமிழகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தமிழக மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பை பை டு ஸ்டாலின் சொல்ற நிலைமையில இருக்கிறதுனால, சென்ட் ஆஃப் கொடுக்கறதுனால ஹாப்பியா இருக்காங்க தமிழக மக்கள். அது எந்த மாற்றமும் இல்ல. பெண்களுடைய வாக்கு திமுகவுக்கு தான் அதிகமா இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவரு என்ன வேணா சொல்லுவாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கேட்டீங்க ஏன் 5000 ரூபாய் கொடுக்க கூடாது, 2500 ரூபாய் கொடுத்துட்டீங்க, 1500 ரூபாய் கொடுத்து 5000 ஒரு தப்பான ஒரு கணக்கு சொன்னார் பாத்தீங்களா. இதே வந்து இப்ப வந்து எல்லாரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்டாரு, இந்த தடவையாவது 5000 ரூபாய் கொடுங்க, தமிழக மக்கள் நலன் பெற்று போட்டோம். ஏன்னா போன தடவை கேட்டபோது என்ன சொன்னாரு, துரைமுருகன் என்ற அமைச்சர் வந்து தெளிவாக, ஏன்பா இந்த வருஷம் என்ன எலெக்ஷன் அப்ப வருது, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் போன்னு சொன்னவர்கள். இதை வந்து இவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மீடியா முன்னாலேயே தெளிவாக பேசிவிட்டு அதையே மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள். கண்டிப்பா புரியுதுங்களா? அப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலைகளை தான் இவர்கள் திரும்ப சொல்ல தவறாக நினைக்க வேணாம். தமிழக மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. மக்கள் மௌன புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புரட்சியினுடைய வெளிப்பாடு 2026 தேர்தலில் வெளிப்படும். இதுதான் நான் கூற வேண்டிய கருத்து. 2026 தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் 70 நாட்கள் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். இதுல வந்து ஒவ்வொரு வேலையாக திமுக அவங்க நாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து 5 திட்டங்கள், அதாவது வாக்குறுதிகளை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமாக வந்து பெண்களுக்கு 2000 ரூபாய் மாதம், ஆண்களுக்கும்
அதாவது ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 150 நாள் வேலை திட்டம் சொல்லியிருக்காங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டு வசதிகள், அதாவது நிலத்தை வாங்கி அவராகவே வந்து வீடுகள் கட்டி கொடுப்பது, பெண்களுக்கு 25,000 மானியம் அப்படிங்கறது எல்லாமே. அதாவது தமிழக அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களில் மக்கள் அமைதியாகவும் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை தந்தது அதிமுக ஆட்சி மட்டுமே. ஆனா இந்த டைம்ல ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரகுபதி அவர்கள் கேக்குறாங்க. ஏன் இன்னும் எலெக்ஷன் தேதி அறிவிக்கலையே, ஏன் இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2000 ரூபாய் தமிழக மக்களுக்கு ஏதாவது ரேஷன் கார்டுகள் கொடுக்கறதுன்னு சொல்றது வந்து அதிமுக 2021 1500 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். இவர்கள் தான் அதை வந்து குறைச்சு 1000 ரூபாய் கொடுப்போம்னு அடுத்த ஒரு திட்டத்தை இவர்கள் மேனிஃபெஸ்டோ அறிவிச்சாங்க. அறிவிச்சு என்ன பண்ணாங்க, 28 மாசம் கழிச்சு குட் பேட் ஒரு கண்டிஷன் கொண்டு வரதுக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. இல்லத்தரசிகள் இவர்கள் வந்து நல்ல இல்லத்தரசிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் பண்ற மாதிரி யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல இல்லத்தரசினா புரியல. அவர்கள் கேட்டது அப்படிதானே, இவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த குடும்பத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பெண்களுக்கு என்ன தகுதி இருக்கு, பெண்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க கேக்குறீங்க. என்ன தகுதி இருக்கு நீங்க எப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்க அவங்க ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க, அவர்கள் ஒரு என்ன தகுதின்றது இவங்க முதல்ல சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? தகுதியான இல்லத்தரசிகளா என்பதுதானே அர்த்தம். அப்ப இவங்க என்னமோ ஒரு குழப்பத்தை பண்ணிட்டாங்க, பெண்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. பெண்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க. கமிஷன் போட்டு அதுல வந்து ஆட்களை குறைத்து அவங்களுக்கு வந்து இத்தனை 1000 ரூபான்னு சொல்லி அந்த 28 மாதங்கள் கழித்து அவர்கள் கொடுத்தாங்க. 28 மாதங்கள் கழித்து தான் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க. இப்போ வந்து அதிமுக சொல்றது போன தடவை 1500 ரூபாய் எங்க மேனிஃபெஸ்டோல இருந்தது, இந்த தடவை 2000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சோ அதிமுக எப்பவுமே வந்து தமிழக மக்களுடைய வெல்ஃபேர் மட்டும் தான் பண்றாங்க. ஜெராக்ஸ் எடுத்து பேசி இவங்க அதிமுக வந்து 1500 கொடுக்கிறோம் என்று சொன்னதை தான் இவர்கள் 1000 ரூபாயாக ஆக்கினார்கள். புரியுதுங்களா? இவங்க சொன்ன 1000 ரூபாய்க்கு நாங்க 2000 ரூபாய் சொல்லல, நாங்க கூறிய 1500 ரூபாய் தான் அவங்க 1000 ரூபான்னு அவங்க பண்ணாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணறது அவங்க வேலை, அவங்க தான் பண்ணாங்களே ஒழிய அதிமுக மேனிஃபெஸ்டோ எடுத்து பாத்தீங்கன்னாலே இருக்கு. இரண்டாவது, பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் இவங்க வந்த உடனே தூக்கி போட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு பவுன் தாலி என்பது, ஒரு பவுன் தங்கம் என்பது 1 லட்சம் ரூபாய். சோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அதிமுக மட்டும்தான் கொடுத்தது. அதாவது அந்த பெண்களுக்கான அனைத்து நலத்திட்டங்கள், ஸ்கூட்டி கொடுத்தாங்க, பெண்களுக்கு வந்து தனி பஸ் கொடுத்தாங்க. எப்ப அம்மா காலத்திலேயே இருந்தது அதெல்லாம். இவர்கள் ஒண்ணும் புதுசா கொண்டு வரல. இவங்க கொண்டு வந்ததுன்னா இழிச்சு போன கீழே விழுந்த பஸ், உடஞ்சு போன பஸ் டயர் வந்து உருண்டுட்டு போயிருக்கு, டயர் உருண்டுட்டு போகணும். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி எல்லாம் இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறது தான் இவங்களுடைய வேலை. சோ அந்த வேலைகளை இவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். சோ திட்டங்கள் என்று பார்த்தீர்கள், இந்த 1500 ரூபாய் 2000 ரூபாய் திட்டம் வந்து ஆல்ரெடி அதிமுக மேனிஃபெஸ்டோல இருந்தது 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்கி இருக்கிறார்கள். சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். மக்களுக்கு எதிர்பார்ப்பு, மக்களுடைய நாங்க வந்து அதிமுக வந்து இவங்கள மாதிரி வந்து தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி இல்லாதவர்கள் பிரிக்கிறதுக்கு ஒரு 28 மாசம், அதுக்கப்புறம் ஒரு கமிஷனுக்கு ஒரு கமிஷனு, அதையெல்லாம் இங்க இருக்காது. அதிமுக எப்போதுமே மக்களுடன் டைரக்டா பணியாற்றக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள் என்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்தாலும் மக்களுக்கு வந்து டைரக்டா கொடுத்தாங்க. மடிக்கணினி கொடுக்கப்படவே இல்லை மாணவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மடிக்கணினி இப்போ அதாவது இன்னும் 4 மாசம் 3 மாசம் முடிஞ்சு போச்சு, நம்ம டைம் பீரியட் முடிய போதுன்னும் போது இப்ப நீங்க கொடுக்குறீங்க. எந்த பசங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்க? அது கல்லூரி மாணவர்கள். அப்ப பசங்க +1 +2 படிக்கிற பசங்க அம்மா எதற்கு கொடுத்தார்கள்? அம்மா மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தது எதற்காக? அந்த பிள்ளைகள் வருஷம் பூரா படிக்கணும்னு. அடுத்த மாசம் எக்ஸாம் வச்சுட்டு நீங்க வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? +1 +2 பசங்களுக்கு நீங்க கொடுக்கல, அவங்க கிட்ட சைக்கிள் கொடுக்கப்படல. ஆல்ரெடி மடிக்கணினி இருந்திருக்கும். ஏங்க அப்ப ஒரு வருஷமா மடிக்கணினி இருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி இருந்திருக்கும் கண்டிப்பா. அவர்களுக்கு விட இப்ப குரூஷியலா தேவைப்படுறது வந்து +1 +2 மாணவர்களுக்கு தான். நீங்க அவர்களுக்கு கொடுக்காமல் இவர்களுக்கு கொடுக்கும் என்பதே இது ஒரு கண் துடைப்பு, ஒரு நாடகம் என்று. 4 வருஷமா ஏன் கொடுக்கல? நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையா, உங்களை யாராவது கையை பிடிச்சாங்களா? நீங்க ஏன் 4 வருஷமா செய்யல? நீங்க வந்து அந்த மாணவர்களுடைய கல்வித்துறையை இவர்கள் சீரழித்து விட்டார்கள். ஏன்னா நீங்க அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்காக 7.5% நீட்ல இருந்தா கூட அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில் சேர வேண்டும் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த இந்த 7.5% திட்டத்தின் மூலமா 2880 ஐ திங்க் 2300 பசங்க கிட்ட இது டாக்டர் ஆயிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க. மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது கூட விடுங்க, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு. அதன் மூலமாக மாணவர்கள் பயன்பெற்றார்கள். நீங்க 4.5 ஆண்டுகள் கழித்து 4.25 ஆண்டு முடிஞ்சு போச்சு. கடைசி நேரத்துல இப்போ வந்து நீங்க வந்து 10 லட்சம் இதை வாங்கியிருக்கோம்,
அதை மடிக்கடி கொடுக்குறோம்னு சொல்றது எல்லாம் இது வந்து தேர்தலுக்கான ஒரு முஸ்தீபுகள் தானே ஒழிய இவர்கள் மக்களுக்காக எதுவும் செய்ய. ஏற்கனவே நாடு கடன் சுமையில இருக்கு தமிழக அரசு. இப்போ வந்து மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கலன்னு இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இப்போ நீங்க கொடுக்குற 2000 அது இல்லாம வந்து தங்கம் விலை வந்து மேல தலைக்கு மேல இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தங்கம் எந்த விலைக்கு எப்படி போனாலும் இவர்கள் கூறுவது எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க, அது எல்லாமே போய். நீங்க ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு சொன்னீங்க, மத்திய நிதித்துறை அமைச்சர் தெளிவா சொன்னாங்க, இது இவ்வளவு ரூபாய் இந்த தமிழ்நாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓப்பனா சொன்னாங்க. உடனே வந்து இவங்க பேச முடியாம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க. அப்படி அவர்களுடைய அரசாங்கத்தில் நிதித்துறை அமைச்சராக இருந்த ஒருவர் வந்து வெளியில வந்து சொல்றாரு, 30,000 கோடி ரூபாய் கையில வச்சுட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாம மகனும் மாப்பிளையும் முழிக்கிறாங்கன்ற லெவல்ல ஒரு பேச்சு பேசினார். உடனே அவரை வந்து என்ன பண்ணாங்க, அவரை வந்து உடனடியா அவரை டிகிரேட் பண்ணி அவரை வேற ஒரு பதவிக்கு மாத்தாங்க. என்ன இவ்வளவு உண்மை தெரியுது இவனுக்கு, அவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருணும் போட்டு அவரை வந்து டிகிரேட் பண்ணிட்டாங்க. சோ இப்படித்தான் இவர்களுக்கு என்னன்னா, இவர்கள் செய்கின்ற தவறுகளை யார் யார் வந்து ஒத்து ஊதுகிறார்களோ, யார் யார் அவர்களை ஆதரிக்கிறார்களோ அவர்களுடன் மட்டும்தான் இவர்கள் எப்பவுமே கூட்டு வச்சிருப்பாங்க. இதுதான் இவர்களுடைய, இதுதான் பாசிசம், இதுதான் வந்து டிக்டேட்டர்ஷிப், இதுதான் வந்து அராஜகம். இதைதான் நாங்க சொல்றோம். ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் சொல்ற மற்ற இடங்களில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அதிமுக இருக்கிறது. கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி என்பது தேர்தலுக்கான எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஒத்து ஊதுறதுக்கு பேர் கூட்டணி கிடையாது. இப்போ சமூக நீதி கெட்டு போன போது, வேங்கை வயல் இன்சிடென்ட் நடந்த போது தமிழகம் முழுக்க பட்டியலின பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பொழுது, அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட போது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இவர்கள் வந்து வச்சாங்க. வேங்கை வயல் இன்சிடென்ட் நடந்த போது, அதே ஒரு இன்சிடென்ட் திருவள்ளூர் பள்ளியில் நடந்த போது இந்த வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவராக கருதக்கூடிய திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரால் வாய் திறந்து பேச முடியல. புரியுதுங்களா? அதாவது அவர்கள் வந்து இன்னைக்கு ஆட்சியில் பங்கு என்று கேட்ட காரணத்தினால அவங்கள வந்து பதில் சொல்லிருக்காரு, வேங்கவையில் பெருசு இல்ல மணிப்பூர் தான் பெருசுன்னு சொல்லிருக்காரு. எது பெருசு எது சிறுசுன்னு இல்ல, அதே வந்து மோடி போல இல்ல. அது நாங்க வந்து ஏன் மோடி போலன்னா, அப்ப நீ மோடி மாதிரி தானே இருக்கேன்னு அர்த்தம். அப்ப நீ மோடியை குறை சொல்லக்கூடாதுல்ல. நீங்க மோடியை வந்து பேசி மோடி போல, அதனால எங்க சிஎம்மும் போல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்க மோடி எப்படி குறை சொல்லுவீங்க? மோடி போகவில்லை, மோடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர், நீ ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர். நீங்க அந்த மாநிலத்துடைய முதல்வராக இருந்து கொண்டு உன்னுடைய மாநிலத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய கள்ளசாராய சாவு நடந்துச்சு போல, இங்க வந்து இந்த மாதிரி வேங்கவேல் இன்சிடென்ட் போல, எனக்கு எல்லாத்தையும் விட என் மனதை நான் இந்த இத்தனை வருடங்களாக வருத்தி கொண்டிருக்கிற ஒரே விஷயம், வேங்கை வயல் இன்சிடென்ட்ல ரகுபதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணினாரு. ஆனால் அந்த தொட்டி இடிக்கப்பட்டு பொது தொட்டியிலிருந்து எல்லோருக்கும் தண்ணி கொடுக்கப்படும் சொல்லலைங்க, இன்னொரு தொட்டி கட்டி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அப்போ இவர்கள் வந்து சமூக பாதுகாவலர்களா சொல்லுங்க? கண்டிப்பா. புரியுதுங்களா? நீங்க அந்த தொட்டில இருந்து தான் வரும்னு சொல்லி இருந்தேன்னா நான் உன்னை ஒத்துக்கிட்டு இருப்பேன். பேசுறதெல்லாம் பேச்சு, ஆனா செய்யறது வந்து மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்க உங்க மனசுல அடிமனதில் இவர்கள் வேறே என்று இந்த மக்களை நீங்கள் தாழ்த்தி வைத்துட்டு இருக்கிற காரணத்தினால்தான் இதை செய்திருக்கிறீர்கள். அதை எதிர்த்து கேள்வி கேட்க கூட வக்கில்லாத ஒருத்தர் தானே திருமாவளவன். யாரு கேட்டாங்க இந்த கேள்வி? இல்லைங்க, உடஞ்சு போச்சு, ஏதோ நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பொது தொட்டியில் இருந்தால் அனைவருக்கும் தண்ணீர் கொண்டு வரப்படும் என்று ஒரு ஜனநாயக நாட்டில், சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு கால நாட்டில், இதுவும் நீங்க என்ன சொல்றீங்க, தமிழகத்தை பாதுகாக்க வந்தவங்க நாங்க வந்து மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க எப்படி வந்து ஒரு முதல்வருடைய எப்படி வந்து இதை பார்த்துட்டு இருக்காரு? முதல்வர் அவரே தானே ஜாதியை பத்தி, அவர் தான் ஜாதியை பத்தி பேசிக் கொண்டிருக்காரு. இதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். திமுக தான் ஜாதி பார்க்கிறது, திமுக தான் மதம் பார்க்கிறது, திமுக தான் மக்களை பிரிக்கிறது, திமுக தான் மக்களிடையே பிரிவினை உண்டாக்குகிறது. இது அத்தனையும் பண்ற திமுக தான் பண்கின்ற தவறுகளை மறைப்பதற்காக அடுத்தவங்களை குறை சொல்றது. புரியுதுங்களா? இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்க தமிழகத்தில். அப்படின்னா எடப்பாடியார் வந்தா இதெல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே எடப்பாடியாருடைய ஆட்சி காலம், நீங்க 4.5 ஆண்டு ஆட்சி காலம் நீங்க பாருங்க. பொதுவான ஒரு மனிதராக நீங்க பார்த்தா கூட அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி அவருக்கு ஒரு முள் படுக்கையின் மீது இருந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. கண்டிப்பா கொரோனா, ஏன்னா கொரோனா காலகட்டம், கொரோனா என்பது உலகத்திற்கே தெரியாத ஒரு விஷயமாக இருந்தது. அந்த கொரோனா காலகட்டத்தை நீங்க சொல்றீங்க நாங்க வந்து MBA, அங்க MBA, ஆக்ஸ்போர்டு, அது இதுன்னு. ஆனால் அவர் வந்து ஒரு விவசாயியின் மகனாகவே இருந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு அந்த மக்களுக்காக அந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் செய்த சேவையை யாரும் மறுக்க முடியாது. கண்டிப்பா. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் இருந்த நாட்களை விட ஹாஸ்பிட்டலையும் மக்களோடையும் இருந்த நாட்கள் தான் அதிகம். ரைட்டுங்களா? மக்களுக்கு பாதுகாப்பும் தெம்பும் அவர்களுக்குரிய உணவும் எல்லாமே அளிக்கப்பட்டது. அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் அளிக்கப்பட்டது.
உங்களை மாதிரி அடுத்தவன் அரசாங்கத்துல வேலை செய்யற வயித்தை பிடிச்சி இழுத்துட்டு அவனுக்கு சோறு கொடுக்காம, அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம, சம்பளம் கொடுக்காம அடிச்சு புடுங்குற வரல. அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு சம்பளம் முறையாக வழங்கப்பட்டது. சோ இப்படி எல்லாமே பண்ணினது மட்டுமில்லாமல் அந்த நேரத்தில் புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின் கட்சி இருந்த ஒரு சூழ்நிலையை கட்சியை கட்டி காத்து, கட்சி தொண்டர்களுடைய அரவணைப்பை பெற்று, கட்சி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று, ஒரு நல்ல ஆட்சியாளராகவும், அதாவது மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த பாஜக நல்ல நட்புறவை கொண்டாடி அதன் மூலமாக தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய பலன்களையும் பெற்று ஒரு நல்ல ஆட்சியாளராக தான் அவர் இருந்திருக்காரு. அது யாராவது மறுக்க முடியுமா சொல்லுங்க? புரியுதுங்களா? நீங்க அங்க உட்கார்ந்துட்டு கேட்டீங்க கொரோனால ஏன் இவ்வளவு கொடுக்கல, கொரோனா. நீங்க கொரோனாக்கு வந்த போது நீங்க என்ன பண்ணீங்க? உங்க காலகட்டத்தில் மருந்து திருடப்பட்டது. இவர்கள் வந்த உடனே என்னாச்சு? மருந்து திருடப்பட்டது. அந்த மருந்து கிடைக்காம மக்கள் தடுமாறினாங்க. அந்த மக்களை பரியல் பண்ண இடம் இல்லாம சுடுகாட்டுக்கு டோக்கன் போட்ட திட்டங்க இவங்க மனுஷங்களா சொல்லுங்க. ஆனால் அத கொரோனா உச்சத்தில் இருந்த நேரத்தில் கூட அதிமுக அரசாங்கத்தினுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிக சரியாக எல்லாவற்றையும் சரியாக செய்தார். இவங்களுடைய இதுல பாத்தீங்களா, கொரோனால சுடுகாட்டுல டோக்கன் கொடுத்து வெயிட்டிங்ல போட்டாங்க. சோ இவ்வளவு கேடுகளை செய்த ஒரு திமுக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் அதிமுக அரசு மீண்டும் வரும். தமிழகத்தில் ஒரு பெரிய நல்லாட்சி மலரும். தமிழக மக்களுடைய வேதனைகளுக்கும் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிற பாடுகளுக்கும், பெண்களுக்கும் சரி, பட்டியலினத்திற்கும் சரி, மாணவர்களுக்கும், இங்கே வாழக்கூடிய விவசாயிகளுக்கு அனைவருக்குமே, விவசாயிகளை காப்பாற்றியவர், விவசாயத்துக்காக வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடியார், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடி. தஞ்சாவூர் டெல்டா மாநிலங்களை, விவசாயிகளை குண்டா சட்டத்தில் அமைத்தது திமுக. சோ இவங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பலதரப்பட்ட மக்கள் இல்லை, எல்லா தரப்பட்ட மக்களும் திமுகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால அவங்க இதை கண்டிப்பாக இந்த மௌன புரட்சி அவருடைய உள்ளே அப்படியே பொங்கி கொண்டிருக்கிறது. 2026 எலெக்ஷன்ல அந்த புரட்சியினுடைய வெளிப்பாடு கண்டிப்பாக வெளிப்படும்.